நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் விடாமுயற்சியோடு இறங்கி அதில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும், ஒரு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் வீடியோவோட இறுதியில். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குரு சனி பகவான் இவங்க 2 பேரும் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறார். அதே நேரம் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த பங்குனி மாதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். இந்த சூரியன் பயிற்சியானது இந்த காலகட்டத்தில், சனி பயிற்சி அதோடு கூட குரு வக்கரக நிவர்த்தி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது சாதகமான மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான மாற்றம் தான். ஏன்னா இந்த மாதத்தில் தான் பங்குனி உத்திரம் வருது. அதே மாதிரி சூரியன் மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராமநவமி இதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமான நாட்கள். முருகனுக்கு உகந்த மாதம், அதே மாதிரி ஹனுமானுக்கு உகந்த மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம், ராமருக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். மறைந்தாலும் சனியோடு சேர்ந்திருக்கிறார். சூரியனும் சனியும் சேரும்போது ஒரு விதமான மனக்குழப்பம் கொஞ்சம் தென்பட்டாலும் கூட ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் ஓரளவுக்கு போராடி அந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் சனியும் சேரும்போது மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போன்னா மாத இறுதியில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். பங்குனி உத்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. எடுக்கிற முடிவுகள் ஒரு அளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். கடைசி 10 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம், மனோபக்குவம் அதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். முதல் 10 நாளில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமாகவும் ஒரு தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மாத கடைசியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது பயணம் போனீங்க அல்லது வேலை ரீதியாக எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஒரு சிலர்லாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல சுபத்தன்மை பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளும் உங்களுக்கு சேரும். ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். கடந்த காலத்தில் ஒரு சில அதிர்ஷ்டமே இல்லை, நம்ம நினைத்தது சாதிக்கவே முடியல, நிறைய இடத்துல ஏமாந்து தான் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த ஏமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அதனால் நல்ல ஒரு கடந்த காலத்தில் நல்ல ஒரு அனுபவத்தை கற்றிருப்பீங்க. அந்த அனுபவம் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அது வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, உங்களுடைய அனுபவ அறிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகளுடைய ஒரு உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவி கிடைக்கும்.
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வருவீங்க. அதோட கூட உங்களுடைய உறவுகளும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய அனுபவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பொறுமையாக இருங்க. வேகம் விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழப்பத்தில் இருக்கிற மனநிலை கொஞ்சம் தெளியணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் ஒரு தலைவாழையிலே போட்டு அதில் விளக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் போடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி உங்களுடைய ராசிநாதன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அவரோட கூட சூரியனும் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கிறதுனால வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய வேலைகள் இருக்கும். எடுத்தவங்க கவுத்துன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. கொஞ்சம் திணற மாதிரி ஒரு சூழ்நிலை, சின்ன சங்கடத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஏப்ரல் 6 முதல் பார்த்திங்கன்னா தன குடும்பஸ்தானத்தில் புதனும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வர்றதுனால பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். முடியாது அப்படின்னு இருந்த அந்த நிலை மாறி ஒவ்வொன்றையும் நம்மளால் ஜெயிக்க முடியும், தைரியமாக முன்னாடி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி மன தைரியத்தோடு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நெருக்கடிகள் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வருகின்ற நாட்கள் அந்த சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஜென்ம ராசிக்குள்ளே நாணமோச்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே செஞ்சிருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சிலரால் சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய ராகுவும் ஆசையை அதிகரிப்பா. அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகும். ஒரு வியாபாரமே செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வியாபாரத்தில் நிறைய லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்பீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அஷ்டம கிரகங்கள் உங்களுக்கு அதிகமாக சாதகமாக இல்லை. அதே மாதிரி புதிய நட்புகள் வழியே ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய கஷ்டங்கள் வரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பைரவரை வழிபடுங்க. வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு ஜீவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மனதில் குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவானால் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எங்கெல்லாம் முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு தென்படுறீங்களோ அந்த இடத்துல ஒரு தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூட குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வருவீங்க.
குரு பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மனோதைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னாவே மனோதைரியம் அதிகமாக இருக்கும். ஆனால் மனது கொஞ்சம் குழப்பமான நிலையில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும்போது கொஞ்சம் பதற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு ஒரு கோதுமை மாவால் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.